போயிட்டு ஏறி இறங்கணும் பாருங்கள். ஸோ அந்த மலை மேலே உச்சிக்கு போயிட்டு ஏறி இறங்கணும். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல, நம்மளால் ஏற முடியுமான்னு தெரியல. எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, ஆணவம், கண்மம், மாயை, இது மூணுத்தையும் ஒரு மனுஷன் எப்போ திறக்கிறானோ அப்போ தான் வந்து முழுமையான கடவுளுடைய அருளை பெற முடியுன்றதுக்காக, உணர்த்துறதுக்காக தான் வந்து இந்த பலிபீடம் வச்சுருக்காங்க. இறங்குறது 20 நிமிஷம், கீழே இறங்குறது 10 நிமிஷம். ஸோ சாதாரண மனுஷங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சாதாரண மனுஷங்களுக்கு எப்படி இருந்தாலும் அவங்க பாடி பொறுத்து நார்மலாக வந்துட்டு ஒரு சாதாரண மனுஷன் வந்துட்டு 1 மணி நேரம் to 1.5 மணி நேரம் ஆகலாம். அப்படியா? நேரத்துக்கு 2 மணி நேரம் கூட ஆகலாம். மேலே ஏறுறதுக்கே நான் சொல்கிறேன். அப்படியா? நீங்கள் எந்த வயசுலேருந்து ஆரம்பிச்சிங்க? அது வயசு வந்து கேட்காதீங்க. சரி, அப்போ விட்ருங்க. கண்ணி போட்டு 39 வருஷம். இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேன்கூடு லைட்டாக அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்தோம், பார்த்தா அந்த தேன்கூடுலாம் கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு. சரி, நம்ம அப்படியே கிளம்பி ஓடிடும் வாங்க. குடுகுன்னு அதுக்கு ஒன்று பயப்படுறோம். ஒரு ஹேண்டிகேப்டு பாருங்கள், அவர் எப்படி ஏற பாருங்கள். இதுக்கு மேலே இறங்காதீங்க, ரிஸ்க்கு. அது தூரத்தில் தெரியுது பாருங்கள், அந்த மலைக்கு தாங்க இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர், 5லேருந்து 10 கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அந்த மலைக்கு தான் ஏற போகிறோம் இன்றைக்கி. வாங்க போவோம். ஸோ நம்ம ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சுங்க. ஸோ நம்ம இந்த வழி தான் வந்தோம், பின்னாடி இப்படி வந்தோம். ஸோ இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். மலை மேலே ஏறதுக்கு முன்னாடி வந்து அங்கே எதுவுமே இல்லையா, ஏதாச்சும் நம்ம வாங்கணும் அப்படின்னாக்கா இந்த கடைங்களில் தான் வாங்கணும். இங்கே ஒரு கடை இருக்குது, இங்கே டிஃபன் கடை இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வாங்கினா இது இந்த டிஃபன் கடையில் எதனா வாங்கிக்கிங்க, அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் எதனா வாங்கினா இங்கே வாங்கிக்கோங்க. ஸோ தண்ணி பாட்டிலோ இல்லை எதுவுமே வந்து மேலே எதுவுமே இல்லையா, இங்கே தான் வாங்கிட்டு போகணுமா. முதல்ல நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 9:30 ஆகிடுச்சு. ஸோ இங்கே தான் சாப்பிட்ணும், அப்படி இங்கே வந்து சாப்பிட்டு போயிடலாம் வாங்க. ஸோ நம்ம சாப்பிட்டாச்சுங்க, இது அந்த கடையில் தான் சாப்பிட்டோம். என்னடா எங்கடா வந்திருக்க, எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டில் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்பீங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டில் பார்த்துட்ருப்பீங்க. வந்திருக்கோம் அப்படின்னாக்கா வந்து கொண்டரங்கி மலை. ஸோ இது வந்து நான் வந்த டீட்டெயிலாக வந்து நம்ம மலை ஏறும் போது டீட்டெயிலாக பேசலாம் எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இங்கேருந்து வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எதுனா வாங்கிக்கினேன், அப்படி மேலே கிளம்பிடல. அவ்வளோதாங்க, எப்படியே போகணுமா. நம்ம வந்து 4 செவ்வாழை வாங்கிட்டோம். அப்புறம் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 மணி ஆகிடுச்சு, டைம் ரொம்ப ஆகிடுச்சு. போயிட்டு ஏறி இறங்கணும் பாருங்கள். ஸோ அந்த மலை மேலே உச்சிக்கு போயிட்டு ஏறி இறங்கணும். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல, நம்மளால் ஏற முடியுமான்னு தெரியல. ட்ரை பண்ணுவோம் வாங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய மலை ஏறி இறங்கியாச்சு, என்ன ஆனாலும் சரி ஏறாமல் இறங்க போகிறதில்ல. ட்ரை பண்ணிவிடுவோம். பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா வந்து அந்த நம்ம லிங்கம் ஷேப்லேயே இருக்குங்க. இந்த ஊரே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைதியான ஒரு கிராமங்க. மலை, அது கீழே அந்த கிராமங்கள், வீடுகள் சூப்பராக இருக்குது. நம்ம பஸ்ஸு இறங்கின இடத்துலேருந்து இங்கே வந்து வர்றதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் ஆகுதுங்க. வணக்கம், நான் உங்கள் சேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா கொண்டரங்கி மலைக்கு தாங்க வந்திருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய பின்னாடி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மலையில் தான் இப்போ ஏற போகிறோம். ஸோ இதுதான் வந்து மலையோட அடிவாரம். இப்போ நம்ம வந்த வழி இப்படி தான், இதுதான் வந்து மலையோட அடிவாரம். ஸோ கார் பார்க்கிங்லாம் நிறைய இருக்குது. நம்ம போகிறது இந்த வழி இப்படி போயிட்டு மேலே அப்படி ஏறணும். ஸோ இதுதாங்க வந்து மலை அடிவாரம். இப்போ நம்ம அந்த வழி தான் ஏற போகிறோம். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கோயில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து சாட்சியாக வந்து இதோ ஒரு சிலை இருக்குது பாருங்கள். இந்த சிலை தான் வந்து அதுக்கான அத்தாட்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிலை வச்சுருக்காங்க. இது முழு உருவம் நம்மளுக்கு தெரியல. ஸோ ஆனால் இதுக்கு வந்து வழிபட்டுருக்காங்க. ஸோ இது வந்து எந்த மன்னருடைய இதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முழு டீட்டெயில் தெரியல. ஸோ உங்களுக்கு யாருக்குன்னே தெரிஞ்சதுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம மேலே ஏற ஆரம்பிப்போமா வாங்க. நம்ம அப்படியே மேலே ஏறிட்டு அப்படி பேசிட்டு போவோம் வாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு துவக்கத்துலேயே இருக்கிறது. ஓம் நம சிவாய. அப்படியே நம்ம இனிதே ஏற ஆரம்பிப்போம். ஸோ முதல்ல எடுத்ததும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படி தான் இருக்குது. ஒரு பெருசாக ஒரு இதுலாம் இல்லை, பாறை மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் தூரம் ஏறினோன்னு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சிவன் இது இருக்குது. ஸோ நம்ம வாங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்புவாங்க.
இந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து சித்ரா பௌர்ணமி அப்புறம் ஒரு சில நாட்கள் வந்து இங்கே ரொம்ப விமர்சையான ஒரு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கூட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 1-2 பேர் தான் வந்துட்டு இருக்காங்க. லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மலையோட உயரம் 3800லேருந்து 4000 அடி உயரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம மலை ஏறும் போது தொடக்கத்துலேயே வந்து ஒரு நந்தி சிலை மாதிரி பார்த்துருப்போம். அது எதுக்குடான்னா அது எல்லா கோயில்லையுமே இருக்கும். அது வந்து பலிபீடம்னு சொல்லுவாங்க. பெரும்பான்மையான கோயிலில் வந்து அந்த பலிபீடத்தை பார்க்கலாம். அது எதுக்குடான்னா நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பலிபீடம் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா ஆணவம், கண்மம், மாயை, இது மூணுத்தையும் ஒரு மனுஷன் எப்போ திறக்கிறானோ அப்போ தான் வந்து முழுமையான கடவுளுடைய அருளை பெற முடியுன்றதுக்காக உணர்த்துறதுக்காக தான் வந்து இந்த பலிபீடம் வச்சுருக்காங்க. ஸோ இதை நிறைய பேர் வந்து விஷயம் தெரியாமல் கும்பிட்டுட்டு மட்டும் போவாங்க. பட் எனக்கும் தெரியாது, இப்போ தான் கூகுளில் தேடினு கிடச்சிது. ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் தூரம் ஏறி வந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அப்படியே பாருங்க, நடுவில் அப்படியே போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சுற்றி. இந்த இன்ஸ்டாகிராம் நிறைய இந்த ரீல்ஸ் போட்டுட்டு இருக்குது. ஆமாண்ணா. கைஸ், இவர் பார்த்தீங்கன்னா நான் நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துருக்கேன். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஏறி இறங்குறான்னு இவர் கிட்ட கேட்போம். நம்ம எதாச்சும் அவரை பார்க்குறோம். ஸோ எப்படி ப்ரோ நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஏறுறீங்க? எப்படி ஒரு நாளைக்கு வந்துட்டு 4 டைம் ஏறுறோம். 4 டைம் ஏறிக்கிறீங்க? 4 டைம் ஏறுறோம். எவ்வளோ நேரம் இறங்குறது? ஏறதுக்கு 20 நிமிஷம், கீழே இறங்குறதுக்கு 10 நிமிஷம். ஸோ சாதாரண மனுஷங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சாதாரண மனுஷங்களுக்கு எப்படி இருந்தாலும் அவங்க பாடி பொறுத்து நார்மலாக வந்துட்டு ஒரு சாதாரண மனுஷன் வந்துட்டு 1 மணி நேரம் to 1.5 மணி நேரம் ஆகலாம். அப்படியா? நேரத்துக்கு 2 மணி நேரம் கூட ஆகலாம். மேலே ஏறுறதுக்கே நான் சொல்கிறேன். திரும்ப கீழே வர்றதுக்கு ஒரு மெதுவாக அவங்க இறங்குறத பொறுத்து கொஞ்சம் பொறுமையாக அப்படியே இறங்குனாங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் ஆகும். அதான் ஒரு ஆள் ஏறி இறங்கணும் அப்படின்னாக்கா 3 ஹவர்ஸ் சாலிடாக ஆகிடும். 3 மணி நேரம் ஆகிடும் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு இது எப்படி சாத்தியம் பட்டுச்சு நீங்கள் இவ்வளோ தூரம் ஏறி இறங்குறதுக்கு? ஃபஸ்ட்டு இங்கே மலைக்கு வரும்போதே ஒரு 25 மினிட்ஸில் ஏறினேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லி வந்துட்டு கண்டினியூவாக ஏற ஆரம்பித்தேன். ஓகே. ஸோ ஒரு நாள் அந்த ப்ராக்டிக்ஸாக வந்துட்டு ஒரு இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை எனக்கு கொடுத்துச்சு. ஓகே. ஸோ இது நீங்கள் எதுக்காக வேண்டி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் டெய்லி இப்போ எத்தனை தடவை ஏறி இறங்குறீங்க? இப்போ 4வது டைம் முடிஞ்சதுண்ணா. காலையிலேருந்து 4 தடவை ஏறி இறங்கிட்டீங்க? நான் ஒரு 7:30க்கு மேலே ஒரு 7:30க்கு மேலே ஆரம்பிச்சிருப்பேன். ஓகே. ஒரு 9:30 காட்டு முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் இருக்கு. 4 தடவை ஏறி இறங்கிட்டீங்க. சூப்பர் சூப்பர். இப்போ நீங்கள் எதுக்காக வேண்டி இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? 1000 நாள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். 1000 டேஸ் கம்ப்ளீட் பண்ணணும். 1000 டேஸ் கம்ப்ளீட். ஸ்பான்சர்ஸ் வரல. ஸோ கின்னஸ் ரெக்கார்டு பண்ணுறதுக்கு வந்து ஸ்பான்சர்ஸ் வேணும். ஓகே. இந்த 4 டைம் ஏறி இறந்து 2.5 மணி நேரத்தை வந்துட்டு இந்த டைமிங்கில் வந்துட்டு கின்னஸ் ரெக்கார்டு வாங்கணும். ஓகே, அதுதான் உங்களோட இது. ஸோ கைஸ், நீங்கள் வந்து இவருடைய இது வந்து நிறைவேறதுக்காக வந்து நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். பட் இவர் வந்து இவ்வளோ வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுக்காக வந்து நம்ம கடவுள் கட்டியே வேண்டிப்போம். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கரிகால சோழன் 294. ஓகே. ஸோ அந்த ஐடியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம லைவ் வீடியோ போட்டு தான் மேலே இறங்கிட்டு. ஓகே. ஸோ 4 டைம் ஏறி இறங்கினா ஃபுல் லைவ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கு. சரி. இதில் வந்துட்டு யாரையும் வந்துட்டு ஏமாத்துறதோ போய் சொல்கிறது எதுவுமே இல்லை. ஸோ நம்ம டெய்லி லைவ் வீடியோ போட்டு தான் மேலே ஏறிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே ஆதாரத்தோடு நான் வச்சிருக்கிறேன். அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 681 நாள். 681 வந்துருச்சு. ஆமாம், 681 நாள் வந்துருச்சு. ஸோ இந்த 19 நாளில் 700 நாள் வரப்போகுது. இன்னும் வந்துட்டு ஒரு 300 நாள் பண்ணலாம், 1000 நாள் வரப்போகுது. ஸோ அந்த நாளுக்காக தான் காத்திருக்கிறேன். ஸோ ஒரு நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் 1000 நாள் வைக்க போவேன். இடையில வந்துட்டு ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். நம்பிக்கையோட போராடி. ஸோ வாழ்த்துக்கள் ப்ரோ. சார் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்து இது வாங்க மேலே போய் காட்டுறேன் உங்களுக்கு. பேர் இப்போ தான் இறங்கி வந்துட்டுருக்காங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக ஏறி இருக்கோம், அதனால் வந்து இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் நிறைய பேர் பார்த்தா இறங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த கம்பியை பிடிச்சி ஏறுறோம் அப்படின்னாக்கா இதுக்கு காரணம் ஒரு ஆள் தான். இது இருக்கார் பாருங்கள். ஆக்சுவலி வந்து இதெல்லாம் நான் பிளான் பண்ணி வரலைங்க, இதெல்லாம் எதாச்சியாக நடக்கிறது. பார்த்துக்கோங்க. அது அந்த ஐயா தான் வந்து இந்த கம்பிக்கெலாம் வந்து விதை போட்டது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஜாலியாக பிடிச்சின்னு ஏறுறோம். ஸோ இந்த சரி வாங்க இந்த ஐயா கிட்ட வந்து பேசுவோம். என்ன சரி ஐயா வணக்கம். உங்கள் பேர் ஐயா? பேர் பொம்மினாக்கியார்.
பொம்மை நாய்க்கர். கம்பி நாய்க்கர், பொம்மை நாய்க்கர். ஓகே ஓகே. போயிட்டு சரி சரி. உங்களுக்கு என்ன வயசாகுது ஐயா? வயசை பற்றி கேட்க. சரி ஓகே விடுங்க ஐயா. சரி ஐயா, நான் உங்களை நிறைய இதில் வந்து பார்த்துருக்கேன், நிறைய வீடியோவில். இந்த கம்பியெலாம் அமைச்சது நீங்கள் தான் சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா? நீங்கள் எந்த வயசுலேருந்து ஆரம்பிச்சிங்க? அது வயசு வந்து கேட்காதீங்க. சரி அப்போ விட்ருங்க. கம்பி போட்டு 39 வருஷம். 39 வருஷம். ஸோ இது நடுவில் ஏதாச்சும் பழுது அடைஞ்சாலும் நீங்கள் தான் வந்து அதை சரி பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இப்போ இந்த பையனுக்கு பண்ணதால அந்த இடத்துல கம்பி கழட்டி விட்டாங்க. ஓ சரி சரி சரி. மாட்டிக்கிட்டு இருக்கிறேனுங்க. மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். மேலே இந்த பூசாரியாருக்கு பூட்டிடுவாருங்க. ஓஹோ, எத்தனை மணி வரைக்கும் ஐயா இருக்கும்? ஒரு இப்போ மணி என்னன்னு பாருங்க. ஒரு நிமிஷம். சூதவானமாக போயிட்டு வாங்க. 10:30 மணி ஆகுது. 10:30ங்களா? எப்படியும் முடிஞ்ச அளவுக்கு போய் பாருங்க. நான் கீழே இருப்பேனுங்க. அப்புறம் வந்தால் பேசிக்கலாம். சரிங்க ஐயா. சரிங்க. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. கோயிலையே இருப்பேனுங்க. சரி சரி. போயிட்டு வாங்க, பூட்டிடுவாரு. உள்ளே போய் சாமி. சரிங்க ஐயா. சரி போயிட்டு வந்துடுறேன். எத்தனை மணிக்கு மூடுவார்? இன்னொரு 1/2 மணி நேரம் டைம் இருக்குது. எதுக்கு நீங்கள் போய் பாரு. சரிங்க ஐயா. அப்படி வந்துட்டாலும் ஜன்னல் வழியே சாமி கறி கும்பிட்டுருவோம். சரி சரி. ஸோ கைஸ், நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக ஏறுவோம். ஏன்னா அந்த ஐயா என்ன சொன்னார்னா, 11 மணிக்கெலாம் மூடிடுவாங்க, மூடிடுவாங்கன்றாரு. அவர் போயிட்டு கீழே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, கீழே தான் இருப்பார். நம்ம கீழே போய் பார்ப்போம். காற்று கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. சரி, வேறு ப்ரோ? கோயம்புத்தூர். ஓகே ஓகே. ஸோ கோயம்புத்தூரில் வந்து நம்ம சென்னையிலேருந்து வந்திருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து வந்து இது ட்ரெக்கிங்கே ஆரம்பிக்குது. ஸோ இவ்வளோ நேரம் வந்தது வந்து நடந்து வந்துட்டோம் சாதாரணமாக. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது எப்படி இருக்கு பாருங்கள். சொல்ல தெரியல. காற்று பயங்கரமாக அடிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 வழி இருக்குது. இது வந்து பழசு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, பழசு. ஸோ இந்த வழி பார்த்தீங்கன்னா புதுசு. ஸோ இந்த வழியை வந்து யார் அமைச்சது அப்படின்னா, நான் பார்த்தல ஒரு ஐயா, அவரால் தான் இந்த நம்ம வந்து இப்போது ஈஸியாக ஏற முடிஞ்சது. அதுவும் இல்லாமல் இந்த கம்பியும் வந்து அவர் தான் போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ தனி ஒருவன் நினைத்து விட்டால் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆளை இது முடிச்சு இந்த முழு ஒர்க்கையும் முடிச்சிருக்காருங்க. பெரிய விஷயம். ஸோ காற்று கொஞ்சம் பயங்கரமாக அடிக்குதுங்க. நல்ல வேலை எதிர்காற்று இல்லை, பின்னாடி காற்று நம்ம பின்னாடி இருந்து தள்ளுது. ஸோ அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் டைம் ஓவர்னு நினைக்கிறேன். நம்மளும் தான் ஏறிட்டுருக்கோம். அதை பாருங்கள். ஆனால் உண்மையில் காற்று கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்குது. காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. ஸோ இங்கே ஒரு சுனை இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இவ்வளோ மலை உச்சியில் இங்கே ஒரு சுனை. அங்கே தண்ணி வந்து தான் தண்ணி எப்பவும் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த கோயிலுக்கு வந்து யார் ஒன்றாலும் வரலாம். முடிஞ்ச ஏற முடியறவங்க எல்லாருமே வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த மலையில் பார்த்தீங்கன்னா மூலிகை செடி நிறைய இருக்குங்க. இந்த வாசனையை வந்து நல்லா வித்தியாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு மைண்டுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. இந்த மலை உச்சியில் இருக்கிற கோயில் வந்து கெட்டி மல்லீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற சிவனை வந்து மல்லிகார்ஜுன சுவாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மலையில் தான் வந்து பாண்டவர்கள் வனவாசம் செஞ்சதாகவும் அர்ஜுனன் வந்து தவம் செய்ததாகவும் வந்து ஒரு குறிப்பு சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த மலை உச்சியில் வந்து இந்த மலை வந்து கிட்டத்தட்ட வந்து 3860 அடி அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம மேலே ஏறி பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ தான் ஒருத்தர் ஏறி வராங்க. நம்ம தனி வரோன்னு நினச்சோம், கூட ஒருத்தர் வர ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 11 மணி ஆகிடுச்சிங்க. எல்லாருமே இறங்குற டைம் இது. நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கோம். ஸோ நம்ம லேட்டாக வரல, கொஞ்சம் டைம் வந்து சொதப்பிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம திண்டுக்கல்ல பஸ்ஸு கிடைக்கல, அதுதான் நம்மளுக்கு டைம் ஆகி போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேன் கூடு லைட்டாக அப்படி கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்தோம், பார்த்தா அந்த தேன் கூடலாம் கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு. சரி நம்ம அப்படியே கிளம்பி ஓடிடும் வாங்க குடுகுன்னு.
அதெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சதுன்னா எல்லாம் முடிஞ்சிட்டு சொல்லி. ஸோ நம்ம மட்டும் தான் தனியாக வரோன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் திருப்பூர்லேருந்து வந்திருக்காராம். ஆ ஆ கொஞ்சம் ரிஸ்க் தான். வீடியோ நான் மேலே போயிட்டு எடுக்கிறேன். அந்த மலையில் வந்து நம்ம கீழே இருக்கும்போது பார்த்தா நம்மளோட ரொம்ப ஹைட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குட்டி ஆகி போச்சு அந்த மலை. ஆனால் காற்று பயங்கரமாக நிற்க முடியாதுங்க. ஸோ இங்கே ஏதோ வந்து ஒரு குகை இருக்குங்க. ஒரு நிமிஷம். ஏதோ ஒரு குகை இருக்கு, என்னன்னு பார்ப்போம். ஆமாங்க, சாமி இருக்குங்க. ஐயோ, குகை தான். அப்படி ஒரு குகையில் உள்ள சாமி வச்சுருக்காங்க. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். ஸோ நம்ம வந்து பார்த்து தெரியுது பாருங்கள். அப்படியே நடந்து வந்தோம் மேலே. அப்படியே வந்து 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 இப்படி 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 வந்துருந்தோம். ஸோ இன்னும் பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். எப்படி ஏதாவது பாருங்கள். பயங்கரமாக ஒரு ஸ்லூப்பாக இருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாதிரி கம்பி பிடிக்காமல் ஏற முடியாது. யாருன்னா வந்தீங்கன்னா இதில் மைண்டில் எப்படி வச்சுக்கோங்க, செம காற்றடிக்குது. ஏறதுக்கு உள்ள பயப்படுறோம். ஒரு ஹேண்டிகேப்டு பாருங்க, அவர் எப்படி ஏறாரு பாருங்க. தெரியுதா என்னன்னு சொல்லி தெரியல. இப்போ இவ்வளோ நெருக்கமாக இருக்கு படி. கூட்டம் நிறைய வந்து எப்படி ஏறது இறங்குறது இல்லை, கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லை. கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுனாலும் அவ்வளோதான், கீழே தான், நேராக தர தான். வேறு எங்கேயும் கிடையாது, கீழே தான், நேராக கீழே தான். நம்ம இவ்வளோ நேரம் ஏறி வந்து நம்ம 2 மினிட்ஸில் போய் கீழே நின்றோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய புல், இந்த மாதிரி புல் நிறைய இருக்குது. லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து வாசனையாக வந்து அப்படி தான் இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது. எலுமிச்சை வாசனை அப்படியே அடிக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. எப்படி தெரியுறாங்க பாருங்கள் நம்ம ஆளுங்க கீழே. இந்த மலையெல்லாம், அந்த மலையெல்லாம் குட்டி குட்டியாக இருந்தது. இது பெரிய பெரிய மலையே தெரிஞ்சுது நம்மளுக்கு. ஆனால் இங்கேருந்து பார்க்குறது அந்த மலையெல்லாம் குட்டி ஆகி போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ எழுதியிருக்கு, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு சொல்லி தெரியல. பட் இதில் எனக்கும் கிளியராக தெரியல. பட் இது ஸோ ஒரு வழியை ஏறி வந்தாச்சுங்க. முதல்ல உள்ள கோயில் இருக்குது, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஓம் நம சிவாய். அவங்க காலபைரவர்லாம் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சுனை இருக்குது. இந்த சுனையில் எப்பவுமே தண்ணி இருக்குமா, தண்ணி இல்லாமல் இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், இங்கேருந்து தான் வந்து இந்த சாமிக்கு எடுத்து பூஜை பண்ணுறாங்க. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓ, கேமரா எடுக்கக்கூடாதா? காலையில் 8 மணிக்கு வந்துட்டு 11 மணிக்கெலாம் மூடிடுவீங்க. ஆள் வந்தால் இருப்பீங்க, இல்லைன்னா மூடிடுவீங்க. ஸோ மற்ற என்ன விசேஷ நாட்கள்லாம் இது அமாவாசை பௌர்ணமி அதெல்லாம் 12 இருக்குங்க. அந்த நேரத்தில் 12-1 மணி வரைக்கும் தான் இருப்பீங்க. அப்போ கூட அப்போயும் 1 மணிக்கெலாம் முடியாது. அப்புறம் சித்திரை பௌர்ணமிக்கு திருவிழாவுங்க. ஃபுல்லாக இப்போ விடிய வரைக்கும். நைட்டில் ஏறுவாங்களா எல்லாரும்? நைட்டில் ஏறுறாங்களா? இப்போ வெளிச்சம் அப்படி இங்கே இதுக்கு சித்திரை ஓ பௌர்ணமி. ஓகே ஓகே. மாதத்தில் மகா சங்கராந்திக்கு அந்த இருட்டிலே வருவாங்க. இருட்டில் வருவாங்க, டார்ச் அடிச்சுட்டே வருவாங்க. ஓ சரி. கார்த்திகை தேவத்துக்கு அதுக்கு போட்டாரு. இப்போ பகலில் இவ்வளோ காற்று அடிக்குது, நைட்டில் எப்படி இருக்குங்க? இப்படியே தான் இருக்குமா? இப்போ பார்த்து தான் ஏறி வரணும். இப்போ காற்று இப்போ அதிகம். ஆடி மாதம் தான், ஆடி மாதம் முடிகிறது தானே, அதனால காற்று ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதம் முடிச்சோம்னா காற்று கம்மி. ஓ சரி. பேசு. இது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகார்ஜுன சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே. சரி, நம்ம மேலே போயிட்டு, இங்கே இப்படி தான் மேலே போகணும். மேலே போயிட்டு சாமியை பார்த்துட்டு அப்படியே வந்துடுவோம். இந்த பெல்லு பார்த்திங்கன்னா இந்த காற்றுல அடிச்சுட்டே இருக்குது. யாரும் அடிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். பார்த்தா காற்றுலேயே அடிச்சுட்டு இருக்கு அது பாட்டுன்னு. சரிங்க சாமி, பார்ப்போம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, கீழே அது நம்ம இப்போ சாமி கும்பிட்டோம்ல, அந்த இடத்துல சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் போய் சாமி கும்பிட்றது தான் இன்னும் நல்ல விசேஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாங்க, நம்ம அப்படி மேலே போய் பார்த்துட்டு வந்துடும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது சுனை ஒன்று இருக்குது. அந்த சுனைக்குள்ளே மீன். இதுதாங்க நம்ம சின்ன வயசில் வந்து அது மீன் பிடிச்ச காலம்லாம் ஒரு காலம். அது வந்து என்னென்னா, தலைப்பட்டுற அந்த தவக்கலை இருக்குல்ல, தவக்கலோடைய குட்டிங்க. அதுங்களை வந்து நம்ம சின்ன வயசில் மீன்லாம் பிடிச்சி விளையாடி இருக்கோம். போட்டு வளர்த்தும் இருக்கும். ஒரு பாட்டிலில் போட்டு வளர்த்து ஒரு 10 நாளுக்கு அப்புறம் அந்த வால்லாம் விழுந்து எகிரி குதிக்கும் போது தான் தெரியுது அது தவக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் விளையாடி இருக்கும் சின்ன வயசில். கம்பி அதோட முடிஞ்சிடுச்சுங்க. கம்பி வந்து அதோட முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பாறையை பிடிச்சி தான் ஏறணும். கையால் பிடிச்சி தான் ஏறணும். நிறைய பேர் வந்து கீழே இதோட போய்ட்றாங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ மேலே யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வெறும் காட்டுப்பாதை மாதிரி இருக்குது. இப்படி தான் போகணுமா? இப்படி தான் போகணும். அங்கே சும்மா தண்ணி எடுத்தேன். இல்லை இந்த வழியா? இல்லை இந்த வழியா? இந்த வழியா? இந்த வழி தான். சும்மா போய் பார்த்துட்டு வேணா வரலாம். ஓ சரி சரி. தண்ணி எடுத்து வந்திருக்கேன். இங்கேருந்து குடிக்கலாமா? காமிச்சிடுறீங்களா? தண்ணி இவ்வளோ இருக்குது. ஸோ கைஸ், இங்கே சுனையில் தண்ணி இருக்கான். ஓ கைஸ், ஓப்பா தண்ணி சுத்தமாக இருக்குங்க. பட் தவக்கலெல்லாம் முட்டை போட்டு வச்சுருக்கு. பட் தண்ணி சுத்தமாக இருக்குது. ஆனால் எப்போவுமே தண்ணி இங்கே இருந்துன்னு இருக்குமா? சில காலத்தில் இருக்குமா? ஓஹோ. ஸோ இதுதான் மலையோட எண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கம் போனால் வாங்க, அதையும் போய் பார்த்துட்டு வந்துடும். இதெல்லாம் வந்து இந்த லெமன் கிராஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுங்க இது லெமனோட வாசனை அப்படியே அடிக்குதுங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது இங்கே ஒரு சுனை இருக்குது. ஆனால் இது ரொம்ப அழுக்காக இருக்குது. தண்ணி கலங்கியிருக்கு. இது வருஷ கணக்காக அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இது கலங்கியிருக்கு. ஸோ வாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு எண்டில் நிற்போம். யோபா கைஸ், இங்கே பாருங்களேன். ஜஸ்ட்டு பா, மெத்தி வைங்க. இதுக்கு மேலே இறங்காதீங்க. ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஒரு மாதம் போகுது. நம்ம ப்ரோ பாருங்க தைரியம் பண்ணிக்கிறாரு. நம்மளுக்கு பயமாக இருக்குங்க. ஃபுல்லாக கீழே. இதுதான் எண்டு. ஸோ லாஸ்ட் எண்டு இதுதான். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கீழே ஃபுல்லாக விவசாய நிலம். ஸோ எல்லாம் அந்த பக்கம் எல்லாம் விவசாய நிலமா எப்படி இருக்கு பாருங்க.
ஸோ கைஸ் நம்ம இது மட்டும் இல்லை, இன்னும் மேலே போகணுமா, அங்கே ஒரு சாமி இருக்குன்றாங்க, இந்த வழி அப்படி போகணும் போல். ஸோ ஏறுறாங்க பாருங்கள், இந்த வழி தான் வந்து மேலே ஏறுற வழி. ஸோ இறங்கிட்ட அவங்க இறங்கினோடனே நம்ம ஏறுவோம். வரீங்க ப்ரோ? பெருந்தூர் ப்ரோ. பெருந்தூர்னா பெருந்துறையா? ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சுனையில் உள்ள தண்ணியை நம்ம இது குடிச்சு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. ஆமாங்க, சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது. நம்ம மினரல் வாட்டர் மாதிரி தான் இருக்குது. ஏரியாச்சு. ஸோ வாங்க நம்ம அப்படியே ஏற ஆரம்பிச்சிருவோம். அப்பா, ஓம் நம சிவாய. பாருங்கள், சங்கிலி பிடிச்சி தான் ஏறணும் போல், இங்கே பிடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. பாருங்க ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வரணுங்க, பிடிக்கிறதுலாம் கூட எதுவுமே இல்லை. ஸோ கைஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க, எண்டு அவ்வளோதான். ஸோ இதுதாங்க நம்ம டாப்பு இந்த கோயிலோட இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், அப்பா எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ கீழே இருந்து பார்த்த மலையெல்லாம் சின்ன ஒரு பாறாங்கல் மாதிரி தெரியுது. எங்கே பாருங்கள், அந்த மலையெல்லாம் பாருங்கள், நம்ம வர வழி பார்த்த மலை அதெல்லாம். ஸோ நம்ம வந்த வழி அதுவும் தெரியுது பாருங்கள், ரோடு அது அப்படியே வந்துட்டு இப்படியே வந்தோம். எப்படி இருக்குது பாருங்கள், எல்லா மலையை விட இதுதான் ஹைட்டாக இருக்குது. ஸோ கைஸ் நம்ம அப்படியே இறங்க ஆரம்பிச்சிருக்கோம். கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகிடுச்சு, 12:30 இருக்கும். ஸோ நம்ம ஏறதுக்கு கரெக்டாக 2 மணி நேரம் ஆகிடுச்சு. ஸோ இறங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ நம்ம அப்படி தாங்க இறங்கணும். ஸோ நான் வீடியோ எடுக்க முடியாது, இல்லை எந்த நீங்கள் இறங்க. அப்புறம் 2 பக்கம் பேலன்ஸ் பண்ணுங்க. அப்படியே இழுத்து கொடுத்து விடுங்க. அது கம்பி இல்லை இழுத்தீங்கன்னா வந்துடுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், இதில் தான் நம்ம இறங்கணும். ஏறும் போது ஒன்றும் தெரில, இறங்கும் போது கொஞ்சம் டாஸ்க்கு கொஞ்சம் பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும் போல். கொஞ்சம் வழுக்குச்சுன்னா போதும், மழை பெஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், காலை வைக்கவே முடியாது. வழுக்குச்சுன்னா அப்படி தரையில் அப்படி போக வேண்டியது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வெற்றிகரமாக மலை ஏறி இறங்கியாச்சு. சூப்பரான ஒரு அனுபவம், நல்ல ஒரு தரிசனம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, பாய் பாய்.